ஒரு விழிப்பு. அந்த அற்புதமான தலைப்பில் இன்று நம்முடன் உரையாற்ற வருகை தந்துள்ள ஆளுமை, அறிவும் அனுபவமும் இணைந்த ஒரு சிறந்த கல்வியாளர், சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னர், ஆற்றல் மிக்க ஊக்க பேச்சாளர், மனித வாழ்வை மாற்றும் முன்னோடி பயிற்சியாளர், பிசிக்ஸ், யோகா, சைக்காலஜி ஆகிய துறைகளில் முதுகலை பட்டங்கள் பெற்றவர், சோபி அகாடமி நிறுவனத்தின் அகாடமிக் டைரக்டர், ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வாழ்க்கை திறன்களை விதைத்தவர், யோகாவில் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் சாதனை படைத்த ஒரு மாநில அளவிலான அத்லெட்டிக். அவரது வார்த்தைகள் சாதாரணம் அல்ல, அவை மனதை உலுக்கும் சக்தி. அவரது சிந்தனைகள் தகவல் அல்ல, அவை வாழ்க்கையை மாற்றும் தீப்பொறி. நம் உள்ளத்தில் இருந்த ஏமாளியை விழிப்பூட்டி கோமாளியாக சிரித்து வெல்ல நம்மை வழிநடத்த வருகிறார் மிகுந்த பெருமையுடன் மகிழ்ச்சியுடனும் இன்றைய சிறப்பு பேச்சாளர் திருமதி சுஜாதா அவர்கள். ஏமாளியாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை உணர்ந்த அந்த நொடியே கோமாளி வெற்றியின் பிறப்பாகும். நன்றி. ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். அனைவருக்கும் நற்புலரின் காலை வணக்கம். வாழ்க வளமுடன். இந்த டாபிக் வந்து ஆஸ் யூஷுவல் ராக்கிங் தான், ராக் பண்ற மாதிரி தான். ஏமாளி டு கோமாளி. மற்றவர்களுடைய மகிழ்ச்சிக்காகவும் மற்றவர்களுடைய நலனுக்காகவும் தன்னை ஏமாளியாகவும் கோமாளியாகவும் மாற்றிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் வாழ்த்தி வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். ஒரு சின்ன ஒரு பாட்டு, எல்லாருக்குமே தெரியும் இந்த பாட்டு, ஆனா பாட்டோட ஆரம்பிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக பாடுற பாட்டு. ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. அந்த இருட்டிற்கு பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும். அந்த இருட்டுக்கு பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும். சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும், சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும். தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. இந்த பாட்டு ஏமாற்றாதே அப்படின்னும் போது இந்த பாட்டு தான் எல்லாருக்கும், எனக்கு எஸ்பெஷலி ஞாபகம் வருது. ஏமாறுறது கூட ஒரு விதமான சந்தோஷமா தான் இருந்திருப்போம். யாரெல்லாம் ஏமாந்துருக்காங்களோ அப்போ அந்த ஒரு உச்சக்கட்ட நிலையில தான் அவங்க வந்து ஏமாற்றம் அடைந்திருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஏமாற்றம் என்பது ஏமாளித்தனத்தை குறிக்கிறத நான் சொல்றேன். ஏமாளித்தனம், ஏமாளியா இருக்கிறதுன்றது ஏமாளித்தனத்தை குறிக்கிறது. இந்த விழிப்பு நிலை இல்லாம ஒருவித மயக்கம், அறியாமை, பேராசை, அப்புறம் தவறான நம்பிக்கையால் ஏற்படும் விளைவுகளை பிரதிபலிக்கிறது தான் வந்து ஏமாளித்தனம்னு சொல்றோம். ஆனா இந்த ஏமாளித்தனம் வந்து எல்லார்கிட்டையும் இருக்கும். எப்பயுமே வந்து யார்கிட்டையும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. பட் அந்த ஏமாளித்தனம் வந்து எப்பயுமே ஒரு வாட்டி தான் ஏமாறணும். திருப்பி திருப்பி ஏமாந்தோம் அப்படின்னா அது கோமாளித்தனமா ஆயிடும். இன்னைக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஏமாற்றம் அடைந்தவர்களை விட ஏமாற்றம் அடைந்தவர்களை விட ஏமாத்துறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அந்த ஏமாத்துறவங்கள தான் நம்ம கோமாளியா பார்க்கணுங்க. ஏன்னா ஏமாளி வந்து எப்பயுமே வந்து அவங்க வின்னரா மாறிடுவாங்க. அந்த ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து காலத்துக்கு கோமாளியா தான் இருக்கணும். ஸோ நம்ம ஏமாளியா இருக்கலாம், ஆனா கோமாளியா இருக்கக்கூடாது. கண்டிப்பா இது வந்து ஒரு நிதர்சன உண்மை. நம்ம ஏமாந்தா கூட அந்த நேரத்துல நம்ம ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வச்சு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட தான் நம்ம ஏமாந்துருப்போம். எல்லார்கிட்ட எல்லாம் ஏமாற மாட்டோம். அப்ப அந்த இடத்துல நம்பிக்கை வைக்கிறது வந்து அது வந்து ஏமாறுறது கிடையாது.
ஏன்னா நம்மளுக்கு புடிச்சு தான் அந்த விஷயத்த செய்றோம். ஆனா, அதே விஷயத்த திருப்பி திருப்பி செய்யும்போது தான் நம்ம கோமாளியா மாறிர்றோம். அப்ப இன்னைக்கு பெரிய தலை சிறந்த தலைவர்கள் இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றியாளர்களா இருக்காங்க அப்படின்னா, 80% ஆஃப் பீப்பிள் இந்த மாரி தலைவர்கள் எல்லாருமே ஒரு ஒரு டைம் வந்து ஏமாற்றம் அடைந்திருக்காங்க. கண்டிப்பா ஏமாற்றம் இல்ல அப்படின்னா, வாழ்க்கையே வந்து சுவாரஸ்யமா இருக்காது. அவங்க வந்து லைஃப்ல வந்து கரெக்ட்டான லைஃப்ப வந்து அவங்க லீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் என் எல்லாமே எடுத்தோனே நம்மளால வந்து சக்சஸ் பண்ண முடியாது. ஒரு விஷயத்த வந்து ட்ரை பண்ணி, அதுல வந்து அதாவது ஃபெயிலியர்ன்னு சொல்ல முடியாது. ஏமாற்றம் கிடையாது. நெக்ஸ்ட் லெவலுக்கு போகறதுக்கான ஒரு வழி. அப்ப ஒரு வழிய வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு ஏமாறலாம். கண்டிப்பா ஏமாற்றம்ன்றது நம்ம மனநிலைய பொறுத்து தான். நம்ம அந்த ஏமாற்றத்த சாதனையா மாத்துறோமா? இல்ல கோமாளித்தனமா, இருள்ல இருக்கோமா? அப்படின்றது தான் இங்க பாயிண்ட். ஏமாளியா இருக்கலாமா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இருக்கணும். இருந்திருக்கணும், இருப்பாங்க. ஆனா, எப்பயுமே ஏமாற்றத்தோட இருக்கிறவங்களால சர்வே பண்ணவே முடியாது. அது வந்து 20% ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. அந்த பீப்பிள் வந்து ரிப்பீட்டடா ஒரு ஒரு விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட்டு தவறு பண்ணுவாங்க. அதே தவறையே திருப்பி, திருப்பி, திருப்பி பண்ணும்போது, அவங்க கண்டிப்பா கோமாளியா தான் இன்னைக்கு இந்த நாட்ல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து சொசைட்டில வந்து கண்டிப்பா மதிப்பே இருக்காது. பிகாஸ் அவங்க நிலை அவங்க ஹூ தே ஆர், ஹூ ஆம் ஐ? அவங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க கோமாளியா தான் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு புரியாது. அவங்கள நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். அப்ப இந்த கோமாளித்தனம்ன்றது மெயினா எத சொல்றோம் அப்படின்னா, சிந்திக்காம பேசுறது. எதையுமே யோசிக்காம பேசிருவாங்க. எந்த இடத்துல எத பேசணும்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட எமோஷனலி அந்த உணர்ச்சி வந்து மேலோங்கும். எல்லாருக்கும் கேக்குதா? எனக்கு நாய்ஸா வருது. கேட்கல சார். கேக்கல. சுஜாதா மேம் கேட்கல. சார் சுஜாதா ஹலோ. மேம். இப்பதான் சார் கேக்குது. இப்ப இப்ப நான் கேக்குது. ஓகேவா? இவ்ளோ நேரமா கேட்கவே இல்லையா? ஒரு 2 மினிட்ஸா கேட்கல. ஹலோ. ஓ எஸ் மேம். சாரி சார். நீங்க அப்போ இப்பதான். ஓகே. இப்ப கண்டினியூ. இப்பதானா? சரி ஓகே. ஓகே. இப்போ வந்து அந்த கோமாளித்தனமா இருக்கிறவங்க தான் ரொம்ப வருத்தத்தக்க ஒரு பர்சனா இருப்பாங்க. ஏமாளியா இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்க வந்து அவங்க நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கோமாளியா மாற மாட்டாங்க. அப்ப ஏமாளின்றத கண்டுபிடிக்காமயே அவங்க திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா ஒரு மிஸ்டேக்ஸ் செய்யும்போது ஒரு தப்ப வந்து நிறைய தப்பு செய்யலாம்னு சொல்றாங்க. ஓஷோ என்ன சொல்றாருன்னா, நிறைய தவறுகளை செய்யலாம். ஆனா ஒரே தவறு திருப்பி திருப்பி செய்யறதுனால தான் அவங்களால வாழ்க்கையில வெற்றி பெற முடியவில்லை. அப்ப நிறைய தப்ப திருப்பி திருப்பி நிறைய தவறுகள வந்து செய்யலாம்னு சொல்றது அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த எடுத்திருப்போம். அதுல ஒரு தவறு பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுல ஒரு லேர்னிங் ப்ராசஸ் வரும். தென் ஆஃப்டர் தட் அந்த அடுத்த நகர்வுல தான் இன்னொரு மிஸ்டேக் பண்ணுவோம்.
அது பிளான் பண்ணி வராது. அப்பதான் நம்ம வந்து ஒரு கரெக்டான பொசிஷனுக்கு வருவோன்றதுக்காக நான் இத சொல்ல வரேன். அப்ப ஒரே தப்ப திரும்ப திரும்ப செய்யறவனால வெற்றி பெற முடியாது. அவனத்தான் நம்ம வந்து இங்க கோமாளியா சொல்றோம். இந்த கோமாளிகள்ல வந்து நெறைய வகைகள் அந்த டைப்ஸ் ஆஃப் கோமாளிஸ் இருப்பாங்க. அவங்க வந்து சைல்ட்ஹுட் அந்த பிஹேவியர் இருக்கும். ஒரு சபை நாகரிகம் இருக்காது. குழந்தைத்தனமா இருக்கிற மாரி ஒரு ஆக்டிங் பண்ணுவாங்க. அது பார்க்கறதுக்கு சடனா நியூவா பார்க்கும்போது அது நல்லா இருக்கும். போக போக அது வந்து சலிப்படைஞ்சிரும். அப்புறம் ரொம்ப எனி டைமும் எப்ப பார்த்தாலும் ரொம்ப வந்து எமோஷனலி வீக்கா எனக்கு அப்படி, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கிட்டு, அப்படி இல்லன்னா ரொம்ப கோவத்த வெளிப்படுத்துவாங்க. இல்லன்னா வந்து சோகத்த வெளிப்படுத்துவாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணா நம்ம அந்த இடத்துல வந்து ந ஃபோக்கஸ் நம்ம மேல அட்ராக்ட் பண்ணணும், அட்ராக்ஷன் இருக்கணுன்றதுக்காக இந்த கோமாளித்தனத்த பண்ணுவாங்க. அது கொஞ்ச நாள் ஃப்ரம் த பிகினிங் இட்ஸ் ஓகே. ஆஃப்டர் தட் அது வந்து சிரிப்பாங்க எல்லாரும். இத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் மத்தவங்கள பத்தின சிச்சுவேஷன்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம, அவங்க என்ன நிலையில இருக்காங்கன்னே தெரியாம, அவங்களோட கன்டென்ட்ட வந்து டெலிவர் பண்றதுல எப்பயுமே இருப்பாங்க. அ என்ன அவங்க என்ன சிச்சுவேஷன்ஸ்ல இருக்காங்கன்னு தெரியாம, சடனா அவங்க அந்த விஷயத்த அவங்க கன்வே பண்ணணுன்ட்டு அவங்களையே வந்து இந்த கோமாளி என்ன பண்ணும், மத்தவங்களே கோமாளித்தனமா ஆக்கிடும். இந்த மாரியான டைப்ஸ் ஆஃப் பீப்பிள்ட்ட நம்ம கொஞ்சம் அவங்கள கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அவங்கள்ட்ட ஜாக்கிரதையா இருந்தோம்னா, கண்டிப்பா நம்ம நல்ல நிலைக்கு வந்துருவோம். இல்லன்னா ஏமாளியா இருந்துருவோம். அடுத்து நம்மளும் கோமாளியா ஆயிடுவோம். அப்ப இ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கும். அனுபவ குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஈகோயிஸ்ட் கேரக்டர்ல இருப்பாங்க. இந்த கோமாளி பீப்புள். அப்புறம் ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது. அவங்களோட தவறான நண்பர்கள் சூழல்ல இருப்பாங்க. எஸ்பெஷலி அவங்களோட அறிவ வந்து பயன்படுத்தவே மாட்டாங்க. அவங்கள வந்து டாமினேட் பெர்சனா காட்டிக்கிறதுக்காக தன்னை வந்து இந்த மாரியான செயல்கள்லாம் செய்வாங்க. அது வந்து கோமாளித்தனத்துல தான் வரும். இத வந்து இதனால அந்த கோமாளித்தனத்தால என்ன அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னா, அவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் ஃபேமிலியா இருக்கட்டும், சொசைட்டியா இருக்கட்டும், அவங்க ஒர்க் பண்ற இடத்துல இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது. அண்ட் வந்து நம்பிக்கை இருக்காது. அவங்க மேல வந்து நம்பிக்கை இருக்காது. நெறைய ஆப்பர்ச்சுனிட்ட வந்து அவங்க மிஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு மன அழுத்தத்த உண்டு பண்ணும். எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெஸ்லயே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சு, அவங்க யாருன்றத கண்டுபிடிச்சு, இல்ல அவங்க கண்டிப்பாவே அவங்க வந்து ஒரு கோமாளித்தனமா நம்ம இருக்கோம், நம்ம சொசைட்டில நமக்கு மதிப்பு இல்லன்றத அவங்க உணர்ந்துட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க அத உணர்ந்து, அவங்க ஒரு நல்ல நிலைக்கு வரத்துக்கு அவங்க உணர்ந்தா மட்டும் தான், நம்ம இப்படிலாம் இருக்கோன்றத அவங்க உணர்ந்தா மட்டும் தான், இந்த கோமாளித்தனத்துலேருந்து வெளில வர முடியும். அததான் சொல்லிட்டேன்ல முன்னாடியே. ரிப்பீட்டடா ஒரு மிஸ்டேக்ஸ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அவங்க நிலைய மறந்து, அவங்க காலத்துக்கும் கோமாளியா தான் இருப்பாங்க. இந்த கோமாளி கூட நம்ம டிராவல் பண்ணலாமா அப்படின்னா, கண்டிப்பா பண்ணவே கூடாது. நம்ம ரைட் பீப்பிள சூஸ் பண்ணி, அவங்களோட டிராவல் பண்ணும்போது, கண்டிப்பா இந்த கோமாளித்தனமான பீப்பிள்ஸ் எல்லாரையும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வரமாட்டாங்க நம்ம கிட்ட. பிகாஸ் நம்ம அவங்கள ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டோம். அவங்க பாட்டுக்கு ஒதுங்கி போயிடுவாங்க. அப்படின்றத தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். இப்போ வந்து இந்த இதுல நம்ம வந்து இந்த இந்த டாபிக் வந்து நம்ம நார்மலி வந்து இந்த லைஃப்ல வந்து இந்த ஏமாளித்தனம், கோமாளித்தனத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகேவா? நம்மள அறியாமையிலே நம்ம ஒரு மயக்கத்துல வந்து நம்ம வந்து ஒரு ஏமாளியா மாறிடுவோம். அத வந்து நம்ம கில்ட்டியா நினைக்கவே வேண்டாம். பிகாஸ் நீங்க என்னைக்கு கில்ட்டியா நினைக்கிறீங்களோ, நம்ம ஏமாந்துட்டோம் நம்ம கில்ட்டியா நினைச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து சஃபரிங் ஆயி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியாது. நம்ம இந்த கில்ட்டி கான்ஷியஸ்லேருந்து வெளியில வந்து, நம்ம நம்மளுக்கு அதுல ஒரு லெசன் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு ரொம்ப அமைதி வேணும், பொறுமை வேணும். பேஷண்ட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. ஒரு விஷயத்த நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்றத நம்ம அத உணர்ந்து, ஏன் ஏமாந்தோம்? அப்படின்ற நம்ம அத
நோட் போட்டு எழுதியே வைக்கலாம். நம்ம ஏன் ஏமாந்தோம்? என்ன ரீசன்க்காக? பேராசையாலயா? மயக்க நிலையிலயா? இல்ல நம்ம வந்து நம்மள நிரூபிக்கிறதுக்காக அந்த சொசைட்டில இப்படின்ற லிஸ்ட் போட்டு, இதுல நம்ம எதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணணும்னு சொல்லி, நம்ம அத சரி பண்ணும்போது கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவோம். அதனால இந்த மெயினா வந்து ஏமாளிகளுக்கு வந்து அந்த கில்டி கான்ஷியஸ் வரவே கூடாது. அப்படி வந்துட்டாக்கா அவங்க வந்து கோமாளியா மாறிடுவாங்க. நெறைய பேர் வந்து வாழ்க்கையில வந்து கோமாளித்தனமா இருப்பாங்க. ஆனா நல்ல வெற்றியாளர்களா இருப்பாங்க. அவங்க வந்து கோமாளித்தனம் இல்ல, கோமாளி மாரி நடிப்பாங்க. பிகாஸ் நெறைய இடத்துல வந்து நம்ம வந்து கோமாளியா வேஷம் போடலாம். கோமாளியா தான் இருக்கக்கூடாது. பட் ஒரு பெரிய ஒரு கன்சர்ன்ல பாஸ் இருக்காங்க. அவங்களோட வொர்க்கர்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. பட் அதுல வந்து ரொம்ப டேலண்டட் கை இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நல்லா தெரியும் பாஸ் வந்துட்டு நார்மல் தான். வைல் கம்பேரிங் டூ அந்த இப்ப சொன்ன அந்த பெர்சன விட அவங்க வந்து ரொம்ப நாலேட்ஜ் வைஸ் எல்லாத்துலயுமே அவங்க வந்து கம்மியா இருந்தா கூட, இந்த பர்ட்டிகுலர் கை சொன்னேன்ல, அந்த எக்ஸ் பெர்சன் வந்து கோமாளி வேஷம் தான் போடணும். தெரியாத மாரி, அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு, அவங்க கூட கோமாளி வேஷம் போட்டா தான் அவங்களால அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஆனா நம்ம நம்ம லைஃப்ல வந்து நமக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு பர்சன். ஸோ சில இடத்துல வந்து நம்ம கோமாளி வேஷம் போடணுமே தவிர, கோமாளியா மாறிடக்கூடாது. இதுல வந்து என்னோட நான் இந்த இந்த டாபிக் எழுதும்போதே நான் வந்து நான் ஏமாளியா, கோமாளியா அப்படின்றது எனக்குள்ள வந்தது. பட் நீங்கலாம் எடுக்கும்போது உங்களுக்கு வந்துதா அந்த டாபிக் எடுக்கும்போது என்னன்னு தெரியல. பட் வந்து ஏன்னா ரியலாவே என் லைஃப்ல வந்து நான் ஏமாந்தேன்னு நினைச்ச ஒரு விஷயம்லாம் இன்னைக்கு வந்து எனக்கு வெற்றிய குடுத்துருக்கு. இது எனக்கான டாபிக் ஒன் கூட நான் நினைச்சிருக்கேன். பிகாஸ் நான் வந்து ஆக்சுவலி இது என்னோட பர்சனலா நான் பேசிடலான்ட்டு தான் நான் அந்த டாபிக்க ரொம்ப இன்டெப்த்தா போகாம காமனா கொண்டு போறேன். ஏன்னா ரியல் டைம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு பேசிக்கா வந்து ஏற்கனவே நெறைய டைம் சொல்லியிருப்பேன். என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து நான் ப்ராட் அப் சென்னை. அண்ட் வந்து மேரேஜ் ஆகி நான் ஒரு ஐபிஎஸ் ஆகணும்னு நெனச்சேன். ஆனா என்னால ஐபிஎஸ் ஆக முடியல. பிகாஸ் ஒரு விமன்லாம் வந்து ஐபிஎஸ் ஆகக்கூடாது. அ போலீஸா இருந்தா குடும்பத்துக்கு நல்லா இருக்காது. அப்படின்னு சொல்லி என்ன ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தென் மேரேஜ்க்குள்ள நுழைஞ்சுட்டேன். பக்கா ஹவுஸ் ஒய்ஃபு. ரொம்ப ஜாலியா லைஃப் போனது. ரொம்ப ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டு, நல்ல ஒரு வீட கிளீன் பண்ணி வச்சிருக்கிறது, ரொம்ப ஹாப்பியா எனக்கு எப்பயுமே வந்து ஃபேமிலி கூட கூட்டு குடும்பம்னா ரொம்ப பிடிக்கும். கூட்டத்தோட தான் நான் இருப்பேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வந்து ரொம்ப கேங் தான். கேங்ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஃபேமிலியும் நல்ல ஒரு கேங்கோட என் ஹஸ்பண்ட் வந்து 7 பேரு. என் ஹஸ்பண்ட் தான் யங்கர். ரொம்ப கடைக்குட்டின்னுவாங்க. நான் எங்க வீட்ல 2 பேர்ன்றதுனால நான் ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட்டுன்றது ரொம்ப மேட்சிங் பேரா ஜாலியா இருந்துட்டுருந்தோம். அப்ப லைஃப்ல வந்துட்டு ஒரு எய்ம், கோல் அப்படிலாம் கிடையாது. ஐபிஎஸ் ஆகணும்னு நெனச்சோம். போலீஸ்க்கு செலக்ட் ஆயிட்டேன். செலக்ட் ஆகி ட்ரெய்னிங் போக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே திருப்பி நான் ஒரு பிஎஸ்சியோட தான் லைஃப்குள்ள நுழைஞ்சேன். என்னோட லைஃப் கல்யாண வாழ்க்கை நல்லா போனது. சடன் ஆஃப் எனக்கு வந்து அந்த டைம்ல ஒரு 12 இயர்ஸ் வந்து எனக்கு குழந்தை இல்லாம போயிடுச்சு. அப்ப வந்துட்டு அது ஒரு 6 டூ 7 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. எனக்கு வந்து எப்பயுமே நான் நெகட்டிவா எதுவுமே என் லைஃப்ல நான் நினைச்சதே கிடையாது. குழந்தை பொறக்கும், கண்டிப்பா குழந்தை பொறக்கும். குழந்தை பொறக்கலன்னா நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும். அப்ப சொசைட்டிக்கு செய்யணும்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம லைஃப்ல என்ன இருக்கு? நம்ம என்ன வெறும் ஜாலியா இருக்கோம், சாப்பிடுறோம், போறோம், தூங்குறோம். இது ஒரு லைஃபா அப்படின்னு யோசிக்கும்போது தான் அடுத்த கட்டத்துக்கு நான் யோசிக்கிறேன். ஒரு சின்ன ஒரு நார்மல் ஸ்கூல்ல தான் நான் வொர்க் பண்றேன் ஃபர்ஸ்ட்டு. ஒரு அ மெட்ரிக் ஸ்கூல்ல வொர்க் பண்றேன். அப்ப வெறும் டிகிரில தான் இருக்கேன். அப்பதான் அங்க அங்க இருக்கிற சூழல் வந்து என்ன வந்து ரொம்ப தாக்குனது. வெறும் டிகிரி எடுத்தேன். நான் ஆனா நல்லா கிளாஸ் எடுப்பேன்றதுனால எனக்கு 10த்
ஹேண்டில் பண்ண குடுத்தாங்க. பட் அங்க வந்து பிஎட்லாம் முடிச்சிருந்தாங்க. அதனால என்ன ஒரு 10த் ஒரு டிகிரி படிச்சவங்களுக்கு போய் 10த்த ஹேண்டில் பண்ண சொல்றீங்க. அப்படின்ற மாரி ஒரு காசிப்லாம் வந்ததுனால, அதுக்கப்புறம் தான் நான் வந்து எனக்கு அந்த ஸ்கூல் அட்டாச்மெண்ட் இருந்தது. குழந்தைங்களோட அந்த பாண்டிங் இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது, ச்சே நம்மளும் ஒரு டீச்சர் ஆனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் அந்த பிஎட் படிச்சேன். அப்ப பிஎட் பண்ணேன். பிஎட் பண்ண வேகத்துக்கு எம்.எடும் பண்ணிட்டேன். அது ரிலேட்டடா. எம்.எட் பண்ணிட்டேன். சாரி பிஎட் பண்ணும்போதே எனக்கு வந்து நான் உடனே ஒரு பெரிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தான் வொர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, மயிலாடுதுறை நம்பர் 1 சிபிஎஸ்இ ஸ்கூல் அழகு ஜோதி அகாடமில நான் அங்க போய் ஜாயின் பண்ணேன். வித்தின் த 1 இயர்ல நான் வந்து ஒரு பெஸ்ட் டீச்சர் அப்படின்ற ஒரு அவார்ட் எனக்கு கிடைச்சது. அது ரொம்ப ஹேப்பியா இருந்தது. இன்னும் மோட்டிவேட்டடா இருந்தது. இப்படிலாம் இருந்தது. அப்ப எனக்கு பேபி கிடையாது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், பிஎட் பண்ணும்போது அங்க அங்க உள்ள ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் பீப்பிள் இருப்பாங்கல்ல, கோமாளித்தனமான பீப்பிள் இருப்பாங்க. இவங்கலாம் ஏன் டிஃபரெண்ட்டா இருக்காங்க? நான் வந்து எப்பயுமே வந்து மத்தவங்கள ஃபோக்கஸே பண்ணது கிடையாது. என்னோட ஃபேமிலி, நானு ஜாலியா இருப்பேன். அதனால சூழல் வந்து என்ன வந்து ஏத்துக்க முடியல. இந்த ஸ்கூல்லயும் ஒரு மாதிரியான சூழல். அங்க கோமாளிகள். நான் இப்ப சொல்ற கோமாளிகள நான் அங்க பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்லயும் நெறைய கோமாளித்தனமான விஷயங்கள் பண்ணி, ரொம்ப ஈகோயிஸ்ட் கேரக்டர்ல. இப்ப இந்த ஸ்கூல்ல இப்ப நான் இந்த பிரின்சிபல் ஆனா என்ன என்ன அங்க வந்து யார் இதுல சுப்பீரியர் அப்டின்னா, கரஸ்பாண்டன்ட்டா கண்டிப்பா இப்போதைக்கு ஆக முடியாது. பட் ஆனா எனக்கு அப்பவே யோசிச்சேன், கண்டிப்பா ஒரு ஸ்கூல் வைக்கணும். என்ன இந்த ஸ்கூல்லயும் எனக்கு நெறைய விஷயங்கள் என்ன வந்து பாதிச்சுது. அந்த ஸ்கூல்லயும் வந்து இப்ப நான் போன நியூ ஸ்கூல்லயும் என்ன வந்து ரொம்ப வந்து டார்கெட் பண்ணாங்க. ஏன்னா, நான் ஈவினிங் டயத்துல நான் அத்லெட்ன்றதுனால ஈவினிங் டயத்துல கிரவுண்ட்ல வேன் வர வரைக்கும் கிரவுண்ட்ல விளையாடுவேன். செடிக்கு தண்ணி ஊத்துவேன். ஆயம்மா கூட இப்படி இருக்கும்போது மத்தவங்களுக்கு வந்து இந்த கோமாளியான மனிதர்கள் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணதுனால, அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தது எனக்கு தெரியாம போயிட்டு, எனக்கு எல்லா இடத்துலயுமே அந்தந்த இடத்துலயும் வந்து ஒரு என்ன வந்து அ அழுத்தம் குடுத்தாங்க. பிரஷர் குடுத்தாங்க. பட் அது லேட்டரா தான் எனக்கு தெரிய வந்தது. என்னோட ஃபோக்கஸ் எல்லாம் என்ன பத்தின சிந்தனை இருந்ததுனால, எனக்கு அந்த கோமாளிகள பார்க்கவே எனக்கு டைம் இல்ல. அதான் நான் சொல்ல முடியும். அவங்களெல்லாம் இப்ப நான் பார்த்து ரீகால் பண்ணேன். அந்த கோமாளித்தனம் இந்த கோமாளிகளுக்கான ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது, எனக்கு வந்து அவங்களெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஆனா அன்னைக்கு கோவமா இருந்தது. இன்னைக்கு சிரிப்பா இருக்கு. அதுதான் காரணம். அப்ப நான் என்ன பண்ணேன், அப்ப என்ன வந்து ரொம்ப எது பண்ணாலும் எதையாவது ஒரு குறை சொல்லுவாங்க. அது வந்து நான் இந்த மின்மினி பூச்சி மாரி எப்பயுமே வந்து பளிச்சுன்னு வெளில வந்துருவேன். அதனால அவங்களுக்கு அது இன்னும் ரொம்ப உறுத்தலா இருக்கும். ஒரு கட்டத்துல வந்து அது என்னடா இது! இது இந்த ஒரு இடத்துல இந்த டீச்சர் பொசிஷன்ல இருந்தா தானே நம்ம வந்து இப்படி இந்த கோமாளிகள்ட்ட மாட்டிட்டு முழிக்கணும். அந்த ஸ்கூல்ல நம்ம பிரின்சிபலா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மாஸ்டர் டிகிரி அந்த ஸ்பாட்ல இது வந்து பிஎட் பண்ணி ஆன் தி ஸ்பாட்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். பை லக்கிலி எனக்கு கிடைச்சிடுச்சு. ஆஃப்டர் தட் எம்.எட் பண்ணியே ஆகணும். மாஸ்டர் டிகிரி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அப்பதான் உடனே நெக்ஸ்ட் இயர் வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டேன். மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டு யோசிக்கிறேன். எனக்கு வந்து அந்த இடத்துல அதுக்கப்புறமும் டிராவல் பண்ண முடியல. அடுத்தடுத்த கேட்டகரியில இப்ப கோஆர்டினேட்டர்ஸ் அவங்க பிரஷர் கண்டிப்பா நம்ம ஒரு ஸ்கூல் வச்சே ஆகணும். இனிமேலாம் ஒண்ணும் பண்ணக்கூடாது. ஹையர் பொசிஷன் என்னன்னு பார்த்தேன் இந்த எஜுகேஷன்ல. ஒரு டிஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் அப்ப டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீசர் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், போயிட்டு எம்எஸ்சி படிக்கிறேன். எப்ப 37 இயர்ஸ்ல திருப்பி நான் வந்து எம்எஸ்சி போறேன். பிசிக்ஸ் ரொம்ப கஷ்டம். ஆனா, அப்ப எனக்கு அப்பயும் குழந்தை இல்லாதது அது ஒரு ஈஸியா போயிடுச்சு. பிகாஸ் வந்துட்டு டிராவல் பண்ண முடியாதுல்ல. குழந்தைய பார்த்துக்கணும் அது இது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அண்ணாமலை யுனிவர்சிட்டில போயிட்டு ரொம்ப சின்சியரா படிச்சேன். பயங்கரமா சின்சியரா படிச்சு கோல்டு மெடலிஸ்ட் வாங்குனேன். கோல்டு மெடல் வாங்குனேன். ஐ மீன் கோல்டு மெடலிஸ்ட் இன் எம்எஸ்சி. அப்ப நான் வந்து அப்பதான் கண்டுபிடிச்சேன், ஹூ அம் ஐ நான் யாரு அப்படின்னு நினைச்சேன். திருப்பி வந்து பிஎட், எம்.எட் அண்ட் எம்எஸ்சி முடிச்சுட்டேன். அந்த தொடர்ந்து 4 இயர்ஸ் கம்ப்ளீட்டா நான் வந்து முடிச்சேன். எப்படி முடிச்சேன்றதே எனக்கு தெரியல. ரொம்ப வியப்பா இருந்தது. ரொம்ப ப்ரவுடாவும் நான் ஃபீல் பண்ணேன். சரி ஓகே. நம்ம வந்து டிஓ எக்ஸாம்க்கு போயிட்டு ட்ரிச்சில போயிட்டு எல்லா புக்ஸையும் வாங்கிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு 2 to 3 வீக்ஸ் படிச்சுட்டே இருந்தேன். படிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு.
டிஓ ஆனா என்ன சேலரி கிடைக்கும்? 1,00,000 தான் சேலரி கிடைக்கும். இந்த 1,00,000 நமக்கு பத்தவே பத்தாது. அதுவும் இல்லாம நமக்கு நெறைய ஆம்பிஷன்ஸ் இருக்கு. எய்ம் இருக்கு. நெறைய என்னோட நெறைய எய்ம்ஸ், கோல்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் இந்த டிஓல வந்து நம்மளால பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி டிஓவ ஹோல்ட் பண்ணி வச்சுருவோம். ஒரு 50 வயசுக்கு மேல படிக்கலாம்னு சொல்லிட்டு, அந்த 3 வீக்ஸ்க்குள்ள மூடி வச்சுட்டு, திருப்பி அகைன் வந்து நான் என்ன பண்றேன், ஸ்கூல் தான் வைக்கணும் அப்படின்றது பிரபஞ்சத்தோட ஆணை. அதத்தான் அன்னைக்கு நான் உணர்ந்தேன். ஸ்கூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் எனக்கு ஏவிசி காலேஜில் ஒரு ட்ரைனிங் எனக்கு அப்போதான் அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுறேன். இப்போ நற்புலரியில இப்போ ட்ரைனிங் அட்டன் பண்ண போகிறோம்ல, அதே சேம் பிஃபோர் தட் ஒரு 2018ல மயிலாடுதுறையில இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இருக்கு. இந்த ட்ரைனிங் வந்துட்டு எனக்கு ட்ரெய்னர் ஆகணும், மைக்ல பேசணும், ட்ராவல் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். இப்ப என்ன ஆயிட்டு நான் ஸ்கூல் படிக்கணும், ஸ்கூல் வைக்கணுன்றதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிஎட், எம்எட் படிச்சாலும் என்டிடி, எம்டிடி தட் இஸ் நர்சரி டீச்சர், ப்ரீ பிரைமரி டீச்சர் நம்ம படிச்சிருந்தா தான் ஓனா ஸ்கூல் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், சென்னையில போயிட்டு இதுக்காகவே 1 இயர் அங்க டிராவல் பண்ணி படிச்சுட்டு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பை காட் கிரேஸ் எனக்கு வந்து நான் கன்சீவ் ஆனேன். எனக்கு வந்து ஃபீமேல் பெண் குழந்தை, அழகான ஒரு பிளெஸ்டு பேபி பிறந்தது. அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ இப்ப எதுக்காக இவ்வளவே நான் சொல்றேன்னா, இந்த கோமாளிகளால தான் நான் வந்து வெற்றி அடைஞ்சேன் அப்படின்றத நான் இங்க சொல்ல விரும்புறேன். இந்த மாதிரியான கோமாளிகள் நம்மளுக்கு ரொம்ப ப்ரெஷர் குடுத்தா கூட, நம்ம அதுலேருந்து வெளில வர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா எனக்கு இருந்தது. இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். நல்ல கோமாளிகளும் இருக்காங்க, கெட்ட கோமாளிகளும் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு நல்ல கோமாளிகள். ஏன்னா என்ன வந்து லிஃப்ட் பண்ண கோமாளிகள். இன்னைக்கு அவங்களெல்லாம் பார்த்து நான் நன்றி சொல்றது மட்டும் தான் என்னோட குறிக்கோளா வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு என்ன வந்து நான் என்னோட மைண்ட் செட்ட வந்து ஏமாற்றம் அடையாம நான் வந்துட்டேன்றத நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நான் இத முடிச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த ஸ்கூல் படிச்சுட்டு வந்த உடனே எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு ட்ரைனிங் நான் இந்த குழந்தை பொறந்தோனே ஒரு 1 இயர்ல 6 மந்த்ல என்ன ஆயிட்டுன்னா, எனக்கு ஃபேமிலில வந்து ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூ, பெரிய இஷ்யூ. நான் 40 இயர்ஸ்ல செட்டில் ஆயிடலான்னு பிளான் பண்ணி, நமக்கு தான் குழந்தை இல்ல. நம்ம செட்டில் ஆயிடும். குழந்தை பொறந்துட்டா நம்ம ஜாலியா, ஹாப்பியா லைஃப்ப லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தேவையான நம்ம ஒரு கோல் செட் பண்ணியிருப்போம்ல. இவ்ளோ இருந்தா போதும், இவ்ளோ நகை இருந்தா போதும், இவ்ளோ இந்த இந்த இது இப்படி சொல்லிட்டு ஒரு 2, 3 ஃப்ளாட்டு, ஜுவல்லு எல்லாமே நான் அப்பயே 19 இயர்ஸ்லயே நான் டியூஷன் எடுத்து, நெறைய விஷயங்கள் 2019லயே ஓன் சென்டர் வச்சு இப்படிலாம் பண்ணதுனால நெறைய சேவிங்ஸ் என்கிட்ட இருந்தது. அது எல்லாமே 40 இயர்ஸ்ல செட்டில் ஆயிடலான்னு. 37ல எனக்கு பேபி. 40 இயர்ஸ்ல செட்டில் ஆகணும்போது, பெரிய இடி என் தலையில விழுந்தது. அப்பதான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஃபினான்ஷியலி நாங்க வந்து பெரிய இஷ்யூ. 1 crore கிட்டத்தட்ட வந்து 2019லலாம் 1 crore எனக்கு வந்து என்னோட இடம், பணம், நகை எல்லாமே போற மாரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்துட்டு. என்னடா இது! நம்ம பிளான் பண்ணது வேற, இங்க நடந்திருக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் யோசிச்சேன். இன்னைக்கு யோசிக்கும்போது இந்த இடம், பணம் எல்லாத்தையுமே என் ஹஸ்பண்டுக்காக நான் எல்லாத்தையும் குடுத்துருக்கேன். இது ஒரு விதமான ஒரு மயக்க நிலை. நான் இந்த கோமாளியில நான் என்ன நிலையில இருக்கேன்னு சொல்லும்போது, ஹஸ்பண்ட் மேல உள்ள பிரியத்துல சொசைட்டி நம்மள அசிங்கமா சொல்லிடும். ஏன்னா, அவங்க வந்து ஒரு சீட்டு கம்பெனி நடத்தி பெரிய லாஸ் பண்ணிட்டாங்க. 50 லேக்ஸ் சீட்டு கம்பெனில லாஸு. அத அடைக்கிறதுக்கு ஒரு 50 லேக்ஸ் தேவைப்பட்டது. நான் ரொம்ப டிசிப்ளினாவும் நம்ம சொசைட்டில வந்து நம்ம நல்லா ப்ரொஜெக்ட் ஆகணுன்றதுக்காக இருந்த எல்லா கடனையுமே நான் குடுத்துட்டேன். அப்ப நான் அதுக்கப்புறம் 0ல வந்தேன். எதுவுமே இல்ல. நான் இருக்கேன், என்னோட குழந்தை இருக்காங்க, என் ஹஸ்பண்ட் இருக்காங்க. என் அம்மா வீடு எனக்கு வந்து சப்போர்ட்டிங். அதாவது அவங்க வீடு குடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அத தாண்டி என்கிட்ட எதுவுமே கிடையாது. இந்த நிலையில இருந்து நான் வந்து ரூ. 1,00,00,000 இழந்துட்டேனே நான் நெனச்சு ஏமாந்துட்டேனேன்னு அப்ப நெனச்சேன். என்னால என்ன பண்ண போறோம் லைஃப்ல? எதுவுமே தெரியல. ஒரு ஜாப் இல்ல, ஒரு ட்ரெய்னிங் எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் தான்
நான் இந்த ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணேன். இமிடியேட்டா என்ன பண்ணலாம்? இமிடியேட்டா நம்மளுக்கு ஒரு 50,000 சம்பாதிக்கணும்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பி நான் வந்து ஸ்கூல் போறேன். ஸ்மார்ட் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். ஈவினிங்ல டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறேன். 50,000 சம்பாரிச்சும் எனக்கு பத்தல. 2020லயே நான் 50,000 சம்பாரிச்சேன். பத்தல. அப்புறம் இந்த ட்ரைனிங் போனா டே சேலரி இருக்கும். எக்ஸ்ட்ராஸ் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணி தான் இந்த ட்ரைனிங் போனேன். ட்ரைனிங் போகும்போது தான் எனக்கு ட்ரைனிங் முடிச்சுட்டு வரேன். அப்ப என்னோட பாப்பா வந்து 1 இயர். அப்பதான் நான் அந்த வெயிட் கொஞ்சம் குண்டாயிட்டேன். குண்டானோனே என்ன பண்ணேன், ஐயோ! இவ்ளோ குண்டாலாம் இருந்தா நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு, அதுக்காகவே எம்எஸ்சி யோகா படிச்சேன். என்னோட வெயிட் லாஸ் பண்ணணுன்றதுக்காக நான் 13 to 14 கேஜி வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணி, அதுக்கப்புறம் எம்எஸ்சி யோகா படிச்சுட்டு, அப்புறம் யோகா கிளாஸ் ஆரம்பிச்சேன். டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சேன். ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெய்னிங் வந்துட்டு எனக்கு ஏவிசி காலேஜ்ல என்னோட ஓன் பிளேஸ்லயே கிடைச்சது. அப்பதான் ஒரு பர்சன பார்க்குறேன். ஆனா அந்த யுனிவர்ஸ் பிரபஞ்ச ஆற்றல், லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாங்கல்ல. நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிவிடுவோம்னு. கண்டிப்பா என் லைஃப்ல வந்து நான் என்னெல்லாம் நினைச்சேனோ, அதாகவே என்ன அறியாம இந்த கோமாளிகளால நான் மாறிக்கிட்டு இருந்தேன்றத தான் நான் இங்க சொல்ல வரேன். அண்ட் வந்து நான் அந்த ஏவிசி காலேஜ்ல இந்த ட்ரெய்னிங் முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ட்ரெய்னிங் ரொம்ப ஹேப்பியா இருக்கு. பெர் டேக்கு வந்து 2000ன்னும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அன்னைக்கு வந்து 10,000 வந்து நான் அவ்ளோ பணம் வச்சிருந்தாலும் எனக்கு எதுவுமே இல்லாம அந்த 10,000ன்றது அவ்ளோ பெரிய காசா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் நான் ஒரு பெர்சன சந்திச்சேன். அவங்க சொன்னாங்க, நான் என்ன பார்த்துட்டு, மேம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னேன். அவங்க உடனே அட்ராக்ட் ஆயிட்டாங்க. அப்படி அது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன். அப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னாங்க. நான் இந்த மாரி ட்ரெய்னரா இருக்கேன். இந்த ட்ரெய்னிங் படிக்க என்ன ஆகும்னு அவங்க கேட்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு அவங்களும் கேட்கும்போது, நான் ஸ்கூல் வச்சிருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு ஸ்கூல் வைக்கணுன்றது ரொம்ப ஆசைன்றதுனால, உடனே என்ன பண்ணேன், எங்க மேம் வச்சிருக்கீங்கன்னா, நாளைக்கு வாங்கன்னாங்க. அந்த ஸ்கூல் வந்து க்ளோஸ்டா இருந்தது. மூடி 4 வருஷமா அந்த ஸ்கூல் வந்து எனக்காகவே காத்துட்டு இருந்த மாரி இருந்தது. போய் பார்த்தேன். ஏன் மேம்ன்னு கேட்டா, அந்த ஸ்கூல் வந்து ஒர்க்கிங்ல இல்ல. எங்களால ரன் பண்ண முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்களான்னு என்ன கேட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த திங்ஸ் எல்லாம் என்னால எடுக்கிற அளவுக்கு என்னால முடியாது மேம். முன்னாடி நான் ஒரு காலத்துல அப்படி இருந்தேன். இன்னைக்கு என்னால இந்த ஸ்கூல வேணா எடுத்து நடத்த முடியும். இந்த பொருள்லாம் எடுத்துக்கிற அளவுக்கு எனக்கு பைசா கிடையாது. எனக்கு அப்பவே 14 லேக்ஸ் கடன்ல இருக்கேன் அப்படின்றத அவங்கள்ட்ட சொன்னேன். சரின்ட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணி சொன்னாங்க. நான் எடுத்து நடத்துறேன். ஏற்கனவே மூடி இருந்த ஸ்கூல நான் எடுத்து நடத்துறேன். சப்போஸ் என்னால முடியலன்னா திருப்பி மூடிடலாம் அப்படின்ற மாரி இத மட்டும் சொன்னேன். எங்கள நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நாங்க வாடகை குடுக்க மாட்டோம். எதுவும் பண்ண மாட்டோம்ன்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த 10 லேக்ஸ் உள்ள ஸ்கூல என் கையில எந்த பணமும் செலவு பண்ணாம என் கையில குடுத்தாங்க. 1 இயர்ல நான் அத ரொம்ப சக்சஸ்ஃபுல் பண்ணி காட்டுனேன் அந்த ஸ்கூல. அதுக்கப்புறம் சக்சஸ்ஃபுல் ஹிட் தான். ஸ்கூல் சரி ஹிட். அந்த ஆல்ரெடி இந்த ஸ்கூல்ல நேம மாத்தி, என்னோட பிராண்ட்ல என்னோட பாப்பா பேர்ல ஷோபி அகாடமி பிளே ஸ்கூல்னு சொல்லி, ஒரு பைசா செலவில்லாம 2 ஃப்ளோர் 2 ஃப்ளோர் உள்ள ஸ்கூலு என்னோட நேம்ல எந்த பணம் ரொம்ப ஹேப்பியாவும், ப்ரவுடாவும் ஃபீல் பண்ணேன். இத இந்த இடத்துல நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பா நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு காரணமா இருந்தது, இந்த நெறைய பேரு கோமாளித்தனமான செயல்கள் தான் என்ன வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போணுச்சு. அப்ப நம்ம கோமாளித்தனமா இருக்கோமா இல்லையான்றத விட, மத்தவங்களோட கோமாளித்தனமும் நம்மள வந்து சில நேரத்துல நம்மள வந்து நல்ல விஷயத்துக்கு கொண்டு போகும் அப்படின்றது தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். அந்த கோமாளித்தனமா இருக்கிற பீப்பிள் கிட்ட இருந்து தான் நம்ம லெசன் கண்டுபிடிப்போம். நம்ம ஒரு இடத்துல நம்ம அமைதியா ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கும்போது, நமக்கு நம்மளோட லைஃப் எப்பயுமே வந்து நார்மலா தான் போகும். நம்மள வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க பாருங்க. "நீ என்ன ஒரு பெரிய ஆளா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீண்டுவாங்க பார்த்தீங்களா? ஓ! அப்ப நம்ம வந்து பெரிய ஆளோ? நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்றத விட, ஓ! நம்ம பெரிய ஆள் போல இருக்கு. அவங்க வாயாலேயே சொல்லுது. அப்ப அந்த பெரிய ஆளா ஆகறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாரி தான் நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இதாகணும்னா என்ன பண்ணலாம்? இந்த மாரி நிலைக்கு வரணும்னா, இப்படிதான் என்னோட லைஃப் டிராவல் ஆயி போய்க்கிட்டே இருந்தது. இந்த இடத்துல என்னோட லைஃப் ஹிஸ்டரிய சொல்றதுக்கு எனக்கு நான் இந்த இடத்துல பெருமையா சொல்லிக்கிறேன்.
ஹோல் டீமுக்கும் என்னோட கதையை கேட்டுட்டு அமைதியா பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியல. பட் எனக்கு இந்த இடத்துல வந்து இதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பட் இந்த மாதிரி தான் நிறைய நம்மளுக்கு கோமாளிகள் இருப்பாங்க. நிறைய கோமாளிகள் நம்மளுக்கு இருக்கணும், வேணும். நம்ம ஏமாறணும். ஏமாறும் போது நம்ம கோமாளியா ஆகாம நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு வெற்றி பாதையை நோக்கி போய் அது வாழ்க்கையில வந்து ஒரு சக்சஸ் கொடுக்கும்போது நம்ம கோமாளிகளை பார்த்து நன்றி தான் சொல்லணுமே தவிர அவங்க மேல வந்து நம்ம வெறுப்புணர்வை காட்டக்கூடாதுன்றது இந்த இடத்துல நான் சொல்றேன். எல்லாருமே நம்மளுக்கு தேவைப்படும் வாழ்க்கையில அப்படின்றத ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு காமெடி மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு நீச்சல் குளம் இருக்கு. அந்த நீச்சல் குளத்துல வந்துட்டு ஒருத்தவன் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான். அந்த நீச்சல் குளத்துல நீச்சல் அடிச்சிட்டு இருக்கும்போது நைட் ஒரு லேட் நைட் ஆயிட்டு 7 ஆயிட்டு. அப்ப அங்க வந்து காவலாளி சொல்றாரு, 7 மணிக்கு மேல வந்து நீங்க இந்த நீச்சல் குளம் நீச்சல் அடிக்க முடியாது. நீங்க வந்துட்டு வெளியில வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்துட்டு அவன் எவ்வளவு புத்திசாலித்தனமா என்ன சொல்றான் அப்படின்னா, இல்லைங்க நான் வந்துட்டு நீச்சல் அடிக்க வரல. நீச்சல் அடிக்க வந்தவங்கள பார்க்க வந்து கீழே விழுந்துட்டேன். அதனால நான் வந்துட்டு இப்ப நீச்சல் அடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா, சரி போங்க, சரி பரவாயில்ல நீச்சல் அடிங்கன்னு சொல்லிட்டு இந்த கோமாளி போயிடுவாரு. சோ இப்ப இதுல யாரு ஏமாளி, இதுல யாரு கோமாளி? சோ லைஃப்ல சாமர்த்தியமா இருக்கிறதுக்கு ஏமாளித்தனமும் தேவை. ஆனா கோமாளித்தனமா இருந்துடக்கூடாது அப்படின்றத சொல்லி என்னோட உரையை இதோட முடிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன்.